1000 கோடி ரூபாய் முறைகேடு என கூறப்படும் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுக்களை வேறு அமர்வுக்கு மாற்றக் கோரி மூத்த வழக்கறிஞர் KM விஜயன் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தொடர்பான தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள வழக்கை தற்போது வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்விலிருந்து வேறு அமைப்பு மாற்ற வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட அமர்வை நாடி முறையீடு செய்யுங்கள் என அறிவுரை வழங்கியிருக்கின்றனர். தமிழகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி முதல் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால் அதிகாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது எனவும் அவர்கள் இடையூறு செய்யக்கூடாது எனவும் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க அமலாக்கத்துறைக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழக அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடைய அமர்வு விசாரித்து வந்தபோது வழக்கு விசாரித்த நீதிபதிகள் வேறு அமர்வுக்கு மாற்ற பரிந்துரை செய்தனர். இந்த பரிந்துரை அடிப்படையில் வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறையின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பதில் மனுவுக்கு தமிழக அரசின் சார்பில் விளக்க மனுவை தாக்கல் செய்ய உத்தரவு நீதிபதிகள் வழக்கினுடைய இறுதி விசாரணையை வருகிற 8 மற்றும் 9ஆம் தேதிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். இந்த நிலையில் மூத்த வழக்கறிஞர் KM விஜயன் இன்று தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அமர்வில் ஆஜராகி இந்த வழக்கை நீதிபதிகள் ரமேஷ் அமர்வில் இருந்து மாற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் அமர்வு விசாரிப்பதாகவும் இந்த அமர்வை SM சுப்பிரமணியம் அமர்வு விசாரிக்க கூடாது எனவும், ஏனென்றால் ஏற்கனவே இந்த வழக்கில் நீதிபதியாக உள்ள ராஜசேகர் டாஸ்மாக் தரப்பில் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்காக ஆஜராகி இருப்பதால் இந்த வழக்கை அந்த அமர்வு விசாரிக்க கூடாது எனவும் முறையீடு செய்தார். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட அமர்வை நாடி இது தொடர்பான உங்கள் முறையீட்டை செய்யுங்கள் என தெரிவித்து தற்போதைய நிலையில் இந்த உத்தரவும் இது தொடர்பாக பிறப்பிக்க முடியாது என நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்து உள்ளனர். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.